காலையில் 6 மணி வர உனக்கு டைம், 6 மணிக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு. என்னத்தை பண்ணுறீங்க? இந்த ட்ரெண்டை இது ட்விட்டரில் ட்ரெண்டை பண்ணி போட்டு மக்களுக்கு அதனால் என்ன லாபம்? இதுதான் அரசியலா? நாகரிகமான அரசியலா? மனசாட்சி உள்ள அரசியலா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு அண்ணாமலை விட்டால் அது 5 லட்சம் பேர் அகில இந்திய அளவில். அவர் வந்துக்கிட்டு இந்தியை கற்கக்கூடாது, இந்தியை அமையாக கற்றுக்கிறேன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு மொழியை கற்றுக்கிறேன்னா எல்லா பேரும் மண்டையில் மூலங்க கிடையாது, எல்லா பேரும் திருப்பி இந்தியை கற்றுக்க சொன்னேன். இந்தியை எங்கேயா கற்றுக்க சொன்னால், 3வது ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கிறேன்னா மக்களை திசை திருப்புறீங்களா? இல்லை அதான் கேட்டேன், முட்டாள்களா? இல்லை நீங்கள் முட்டாள்கள் மாதிரி நடிக்கிறீங்களா? பல கோடி பெருமான இந்த நிலம் இவருடைய சொந்த இடம் எப்படி வந்தது? ஆட்சியில் இருக்க அரசியல்வாதிகளை தான் கேள்வி கேட்கணும்னு இல்லை, ஆட்சிக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற அரசியல்வாதிகளையும் கேட்கலாம். திருமாவளவனுக்கு அவ்வளோ பெரிய இடம் சென்னையில் எப்படி வந்தது? என்ன வருமானம் சொல்லுங்கள். வெளிச்சம்ங்கிற டிவி நடத்துகிறீங்களே, எங்கேருந்து வருமானம் வந்தது சொல்லுங்கள். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய செய்தி அலசல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் அலசல், ட்விட்டர் போர். அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் நடந்து கொண்டிருக்கும் ட்விட்டர் போர். நேற்றே அதை பற்றி ஆரம்பத்த விஷயத்தை சொன்னேன். அதாவது சில பேர் கிராமத்தில் இருக்கிறவங்க ஓரளவு தெரியாமல் இருக்கலாம், அதனால் சொல்கிறேன். ட்விட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ்புக்கு மாதிரி. இதில் அவங்கவுங்க கருத்துக்களை பதிவு செய்வாங்க. இந்த கருத்துக்களை பதிவு செய்யும்போது இந்த ஃபேஸ்புக்கில் இல்லாத ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதுதான் ஹேஷ்டேக்னு பேர். ஹேஷ்டேக்னால் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை அதில் போடுவாங்க, ஏதாச்சும் ஒரு செய்தியை போடுவாங்க. அதை பின்னாடி நிறைய பேர் பின்தொடருவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, பின்தொடருவாங்க. எத்தனை பேர் பின்தொடர்றாங்களோ அதுதான். அதனால் லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்ந்துட்டாங்கன்னா அதை ட்ரெண்ட் ஆயிடுச்சும்மா. எல்லாம் முட்டாப்பயிலுங்க, பூரா முட்டாள்கள் உலகத்தில் வாழ்கிறவங்க. நாட்டு மக்கள் பிரச்சனைகளை பாருங்கடானா, நாட்டு மக்களுக்கு எப்படிடா சேவை செய்யலாம்? அரசியல் மக்கள் பிரச்சனையில் எத்தனை அயோக்கியத்தனம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சமுதாயத்தில். இந்த அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய, பார்க்க வேண்டிய, இந்த திமுக காரனுக்கு தான் சொல்கிறேன், ஆட்சியை வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே, எவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா? வயிற்றுக்கு மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிற ஜனங்க பாடாப்படுறாங்க. ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போனாலே 1 லட்சம் ரூபா கேட்குறான், ஒழுங்காக வைத்தியமும் பண்ண மாட்டேங்கிறான். எவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு எந்த செக்டாரும் இல்லை. கவுன்சிலர் பூரா கொள்ளையடிக்கிறான். மண்ணை போட்டால் செங்கலை போட்டால் வாசலில் நிற்கிறான் லஞ்சம் கேட்டு. வீடு கட்டுறவங்கெல்லாம் கவுன்சிலருக்கு தனியில் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சிஎம்டிஏ அவங்களுக்கு தனி லஞ்சம், இபி அவனுக்கு தனி லஞ்சம், அந்த இது பண்ணுறது, கழிவு நீர் இது பண்ணுறது அவனுக்கு தனி லஞ்சம். இவங்க 3 பேரும் வாங்குகிற லஞ்சத்தை கவுன்சிலர் அவன் எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்குறான். இதெல்லாம் இந்த மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவனே மக்கள்கிட்ட லஞ்சத்தை கேட்குறான். இது மாதிரி பல அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டு இருக்க ஆளுங்கட்சியாக இருக்கீங்க. இதை போய் கவனிக்க வேண்டாமா? மக்கள் நலப்பணிகளில் ட்விட்டரில் போய்கிட்டு மோடி கோ அவுட்டு, மோடி கோ பேக்கு, மோடி கெட் அவுட்டு, இதுதான் பிரச்சனையா என் நாட்டில்? உதயநிதிக்கு தான் கேட்குறேன், இதுதான் உங்கள் பிரச்சனையா? நாட்டில் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்? இதை பற்றி கொஞ்சமாச்சு சிந்திக்கிறீங்களா? அண்ணாமலைக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இதுதான் அரசியலா? ட்விட்டரில் போட்டுக்கிட்டு முந்தா நாள் போட்டாங்க, நேற்று போட்டாங்க, யார் டிஎம்கே மோடி கெட் அவுட் அப்படின்னு போட்டால் அதுக்கு லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்ந்தாங்க. அதுக்கு பிறகு தான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அண்ணாமலை அவங்ககிட்ட சவால் விட்டார், காலையில் 6 மணி வர உனக்கு டைம், 6 மணிக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு. என்னத்தை பண்ணுறீங்க? இந்த ட்ரெண்டை ட்விட்டரில் ட்ரெண்டை பண்ணி போட்டு மக்களுக்கு அதனால் என்ன லாபம்? இதுதான் அரசியலா? நாகரிகமான அரசியலா? மனசாட்சி உள்ள அரசியலா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு அண்ணாமலை விட்டால் அது 5 லட்சம் பேர் அகில இந்திய அளவில். இப்போ இதை விடுறதை நான் ஏன் குறை சொல்கிறேன்னா, நான் ஏன் குற்றம்னு சொல்கிறேன்னா, அவங்க 2 பேரும் இந்த ட்ரெண்டு ஆக்குறாங்கல்ல ட்விட்டரில், இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அரசியல்வாதிகள்ங்கிறது பொதுமக்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் வைத்தறிச்சலோடு சொல்கிறேன். இன்னைக்கு பிஜேபி காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி ட்ரெண்ட் ஆகும்னா, அந்த ட்விட்டரை வச்சுருக்கான் பாருங்கள், அந்த மேனேஜ்மெண்ட்டு, அந்த நிர்வாகத்துக்கு பணம் கட்டணும்.
ஒரு நாளைக்கு எவ்வளோ கட்டுறான் தெரியுமா நம்ம அரசியல்வாதி? $2.5 லட்சம். $2.5 to $3 லட்சம். எவ்வளோ வருது தெரியுமா? ஒரு நாளைக்கு 2.5 கோடி வருது. இந்த 2.5 கோடியை கட்டிட்டு தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இது எப்படி? அதுக்கு பதிலாக அண்ணாமலைக்கு சொல்கிறேன், உங்கள் கமலாலயத்தில் டெய்லி சாப்பாடு போடுங்க. அந்த ஒரு விஜயகாந்த் செஞ்சார், அவங்க கல்யாண மண்டபத்தில் டெய்லி சாப்பாடு போடுவார். அங்கங்கே சுற்றுறவன்லாம் சாப்பாடு இல்லாதவன் மதியம் அங்கே வந்து நின்று சாப்பிட்டுட்டு போவான். இன்றைக்கி வர பேசுகிறாங்க சாப்பாடு போட்டார் மனுஷன். ஒரு 2-3 வட இந்தியாக்காரன்லாம் வந்தால் 3 நாள் சாப்பாடு இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் செத்து பணமானான். எங்கேருந்தோ வந்தவன். இந்த மாதிரி பாவம் சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 3 கோடியை வச்சு எத்தனை நாள் சாப்பாடு போடலாம்? கமலாலயத்தில் டெய்லி சாப்பாடு போடலாம். உங்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற பாஜக இதிலெல்லாம் வந்து அலுவலகங்களில் சாப்பாடு போடலாம். இதை ஏன் நான் திமுகவுக்கு சொல்ல போகிறேன்னா, அவன் சமூக விரோதி. அவன்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவன் அறக்கர்கள். அவனுக்கு இந்த மாதிரி புத்திமதியெல்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் பாஜகவுக்கு சொல்கிறேன், இதுதான் நீங்கள் செய்கிற போட்டியா? ஒரு நாளைக்கு 2.5 கோடி 3 கோடி அவனுக்கு கட்டி கோ பேக் ஸ்டாலின் போட்டிங்க. என்னத்தை சாதிச்சிங்க? 3 கோடியை கொடுத்ததை தவிர என்னத்தை சாதிச்சிங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு இது நான் எடுத்து கொடுக்குறேன்? ஒரு நாளைக்கு ட்ரெண்டு பண்ணுறதுக்கு ட்விட்டரில் எவ்வளவு சார்ஜுன்னு நான் எடுத்து கொடுக்குறேன். 2.5 லட்சம் to $3 லட்சம். நம்ம பணம் இல்லை. 2.5 லட்சம் to $3 லட்சம் அமெரிக்கன் டாலர். 2 லட்சம் to $3 லட்சம் அமெரிக்கன் டாலர் வந்து நமக்கு 2 கோடி 2.5 கோடி வருது. இதுதான் அரசியலா? ஒரு நாளைக்கு 2 பேரும் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு இவங்க அங்கே போட்டு அவங்க இங்கே போட்டு இதெல்லாம் போட்டு நான் வெற்றி பெற்றுட்டேன். எவ்வளவு கூத்தடிக்கிறாங்க பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் அதை விசாரித்தேன் ட்விட்டரில். இது மாதிரி ட்ரெண்டு பண்ணுறது இது பண்ணுறதுக்கு யார் அதிகம் செலவு பண்ணுறான்னா, அவங்க சொல்கிற விஷயம் அந்த நிர்வாகத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கட்சிகள் எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் இவ்வளவு செலவு பண்ணி அதாச்சும் பண்ணுறாங்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறான். அதோட இவங்கள மாதிரி ட்ரெண்டு போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிறது இல்லை. இது வந்து முட்டாள்தனமான போட்டி. விளம்பரம் கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் டைமில் எல்லா கட்சிகளும் அமெரிக்கா மேற்கிந்திய நாடுகள்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறான். சரி, இந்தியான்னு கேட்டால் இந்தியாவிலையும் எலெக்ஷன் டைமில் கட்சிகள் வந்து விளம்பரத்தை கொடுக்குறாங்க பல கோடி செலவு பண்ணி. இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் பண்ணுறது இது பண்ணுறது தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே இல்லை. அதுவும் எலெக்ஷன் டைம் இல்லாத டைமில் கூட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறோம். வெக்கக்கேடு இல்லை. எதுக்கு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறீங்க? பிஜேபிக்கு தான் இந்த பணம்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அவன் கொள்ளையடிக்கிறான்னு ஊர் பூரா தெரியும். அவன் கள்ளச்சாராயம் காய்ச்சல்வையா ஊரில் இருக்கிறவன்ட்டெல்லாம் லஞ்சம் வாங்குறவையா. உங்களுக்கு நீங்கள் நேர்மையான அரசியல் நடத்துகிறேங்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 3 கோடி செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்தது? தமிழ்நாடு பிஜேபிக்கு பணம் எங்கேருந்து வந்தது? ஒரு எளிமையான அரசியல் நடத்த வேணாமா? அதாவது தமிழ்நாட்டில் மீடியாக்கள் பூரா, தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிற இப்போ கருத்து ரொம்ப முக்கியமானது. இந்த பத்திரிக்கை, டிவி, இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, திமுககாரன் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குறான். பணம் வாங்காதவன் இருக்கான் பாருங்க, அவனை திட்டுறவன் அவனை வேறு வகையாக டீல் பண்ணுறான். எப்படின்னா இந்த லிஸ்ட்டில் பிஜேபியும் சேர்ந்துட்டான். இப்போ நம்ம வீடியோ போடுறோம், 9:30 மணிக்கு வீடியோ போடுறோம். வீடியோ போட்டதோடு முடிச்சிடுறதில்ல. அந்த வீடியோவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தொந்தரவு கொடுக்குறாங்கங்கிறது பெரிய காரணம். இந்த வீடியோவை போட்டுட்டு நான் வந்து படுத்து தூங்க போகிறது நைட்டு 2 மணி ஆகும். காரணம், அந்த வீடியோவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோவுக்கு என்னென்ன கெடுதல் பண்ணணுமோ, அதாவது பிஜேபியை தாக்கிட்டா அவங்க ஐடி டீம் வந்து ரிப்போர்ட் மேலே ரிப்போர்ட் போடுறான் நம்ம மேலே. நம்ம இதை அதிகம் பார்க்க விடாமல் தடுக்கிறான். திமுககாரன் அவன் ஒரு டீம் வச்சுருக்கான், பென்னுன்னு சொல்லி, இந்த சபரீசன் அவன் மருமகன், அவனுக்கு வேலையே இதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுகவை தாக்கி போட்டால் அந்த வீடியோவை மக்கள் பார்க்க விடாமல் தடுக்கிறான். மற்றவனுக்கு லஞ்சம் கொடுத்துட்றான். லஞ்சம் வாங்காதவனை மக்கள் படிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. 2 மணி வரை இவங்க 2 பேர் பண்ணுற அக்கப்போர் பெரிய அக்கப்போர். நம்ம இதை வந்து மெயிலை ஹேக் பண்ணி உள்ளே வரான், உள்ளே வந்து ஆஃப் பண்ணுறான், வீடியோவை பார்க்க விடாமல் தடுக்கிறான். அப்புறம் இவங்க 2 பேரும் குரூப் வச்சுருக்காங்க. இந்த பிஜேபிக்காரனும் திமுககாரனும் குரூப் வச்சுருக்கான். கெட்ட வார்த்தையில் என்னென்ன கமெண்ட் இருக்கோ அதெல்லாம் போடுறான். இந்த கெட்ட வார்த்தை கமெண்ட்டை பூரா தடுக்கணுங்கிறதுக்காகவே யூடியூபுக்கு தனியாக பணம் கட்ட வேண்டியது இருக்குது. இந்த கெட்ட வார்த்தை போடுறவனெல்லாம் பிளாக் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக. அது ஒரு குரூப், அது ஒரு இதுக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்குது. இல்லைன்னா கெட்ட வார்த்தை 2 பேரும்
அவன் சபரீசன் வந்து ஒரு குரூப் வச்சு பெண்ணுன்னு ஒரு நிறுவனமே நடத்துகிறாப்புல. இங்கே அண்ணாமலை வந்துக்கிட்டு இங்கே கால் சென்டர் மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவன் வந்து ஸ்டாலின் வாழ்க, இவர் அண்ணாமலை வாழ்க, ஸ்டாலினுக்கு ஜெய், அண்ணாமலைக்கு ஜெய், திட்டிட்டா டே போடா வாடா, இப்படியே 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வீடியோ வந்து நீங்கள் எல்லாரையுமே உங்களை பார்க்க வைக்கிறோம்னா அவங்க 2 பேரை தாண்டி தான் வரணும். அவ்வளவு கெடுதல், அவ்வளவு. இதுதான் அரசியலா? நாங்கள் வந்து யாரையுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறது இல்லை. தப்பு பண்ணுறவனை தாக்குறோம்னா நம்ம தப்பு பண்ணுறது மக்களுக்கு தெரிஞ்சுடக்கூடாதுங்கிறதுக்காக 2 பேரும் இதை பண்ணிக்கிட்டு, இதுதான் அரசியலா? அதுக்கடுத்தது இந்த இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஃப்ராடுங்களை கூட்டிகிட்டு வர்றது, இந்த ராபின் சர்மா, அவங்களுக்கு 300 கோடி 200 கோடின்னு கொடுத்து அவங்கள வந்து மக்களை முட்டாளாக்குறது. அப்போது மக்கள் வந்து ஒரு ஓட்டு யாருக்கு போடணும்னு தீர்மானிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க விட மாட்டேங்கிறான். உங்களை சிந்திக்கவே விட மாட்டேங்கிறான். அவன் செய்கிற தப்பெல்லாம் உங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு பார்க்குறான். இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிக்கிட்டு 2 பேருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்குது, நல்ல சேனல், ஆதாம் தமிழ்னு. 23 லட்சம் பேர் அதுக்கு சப்ஸ்கிரைபர். 2 பேருமே சேர்ந்து எவன் ஓச்சான்னு தெரியல ஓச்சிட்டான். 1000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போகணும். அவங்க தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. தமிழ்னு அவர் முன்னாள் தலைமைச் செயலாளர் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அவருடைய சொந்த சேனல் காலி பண்ணிட்டாங்க. 1000 2000 போக முடியலை. ஸோ என்னென்ன அவங்க தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு கெடுதல், அவ்வளவு இது. உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது, நம்ம அந்த வீடியோவை பிளாக் பண்ணுறது, இது பண்ணுறது, கெட்ட வார்த்தையில் இதை போடுறது. 2 மணி வரை 10 மணியிலிருந்து 9 மணிக்கு நம்ம போடுறோம்னா 10 மணியிலிருந்து 4 மணி நேரம் இந்த வீடியோவை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தால் தான் ஒரு 40,000 50,000 போகும். இல்லைன்னா அதுக்கு கெடுதல் எல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா பல லட்சம் பேர் பார்க்க வேண்டிய நம்ம வீடியோ தடுக்கிறான். ஸோ இது என்ன அரசியல்னு எனக்கு புரியலை இவங்க பண்ணுறது. மக்கள் பிரச்சனையை விட்டுட்டாங்க. மக்களுடைய இது என்ன, அதை பற்றி கவனம் செலுத்துகிற மாதிரி இல்லை. இப்படி 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேதனையான விஷயம். 2 கட்சிக்கும் சொல்கிறேன், நல்ல அரசியல். அவன் திமுகவுக்கு சொல்ல முடியாது, அவன் சமூக விரோதிகள். அவன் கேட்கவும் மாட்டான், இது பண்ணவும் மாட்டான், அவனுக்கு யோசிக்க தெரியாது. ஒரு பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ், இங்கிலீஷில் சொல்கிறது நான் பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ், ஒரு முட்டாள்களின் கூட்டம் அது. அதனால் அவனை வந்து நம்ம பேச முடியாது. பிஜேபிக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் ஒரு நல்ல அரசியல் நடத்துகிறாருங்க. இப்படியா இயற்கையாக மக்கள் செல்வாக்க பெறுங்கய்யா, நல்ல விஷயம் செஞ்சு மக்கள் செல்வாக்க பெறுங்க. இப்படி குறுக்கோழியில் அவன் போயிட்டு போகிறான். அவனை பற்றி நாட்டு மக்களுக்கு தெரியுமே. வேதனையுடன் இதை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ட்விட்டரில் ட்ரெண்டு போய் 2 நாளாக பண்ணுறது வயிறு எரியுது. எத்தனை கோடியை 2 பேரும் செலவு பண்ணிக்கிட்டு ஒரு இது. இப்போ ஏப்ரல்லாம் வந்துட்டால் தண்ணீர் பந்தலை வந்து தமிழ்நாடு பூரா வைங்க, ஒரு மோரை கொடுங்க இந்த பணத்துக்கு. டெய்லி ஒரு 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 உங்கள் கமலாலயத்தில் வர்றவனுக்கு ஒரு 500 பேருக்கு சாப்பாடை போடுங்க. வயிறு பசிச்சவன் வந்து சாப்பிடுவான்ல. கிராமங்களில் உங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், உங்கள் கட்சி அலுவலகம் இருக்கிறதெல்லாம் சாப்பாடை போடுங்க. நல்ல விஷயத்தை செய்யுங்க. அப்படிங்கிறது தான் மனவேதனையுடன் நம்ம தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கேவலமாக இருக்குது. அரசியல்வாதி எவ்வளவு கேவலமானவனாக இருக்கான். சித்து விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு. அப்புறம் என்னத்தை சொல்கிறது? அதனால் வேதனையுடன் இதை பரிசீலனை நம்ம தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு கெட்டு சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம். நாளைக்கு இவங்க பூரா தான் ஆட்சிக்கு வரப்போகிறான். நாடு குட்டிச்சவராக போகுது. மக்களை பற்றி எப்படி கவலைப்படுவான் இவன்? தன்னை பற்றியும் தன்னுடைய விளம்பரத்தை பற்றியும் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா மக்களுடைய நிலைமை என்ன ஆகுது? இப்போ அதில் அடுத்த செய்தி, நேற்று 2 பேர்த்துக்கும் சண்டை வந்தது. நீ மவுண்ட் ரோடு வாங்கினார் உதயநிதி, அண்ணாமலை எங்கே வரணுன்னாரு. இது நேற்று நடந்தது. அதுக்கப்புறம் உளவுத்துறை மூலமாக ஒரு முக்கியமான செய்தி, உளவுத்துறை மூலமாக ஸ்டாலினுக்கு போயிருக்கு. அண்ணாமலை ஆட்களை திரட்டிகிட்டு இருக்காரு. அவர் வந்து உதயநிதி வீட்டுக்கு திடீர்னு போகலாம் கூட்டத்துடன் அப்படின்னு வந்திருக்கு. உடனே இந்த திருட்டு கூட்டம், திராவிட கூட்டம் இன்னைக்கு முக்கியமான தமிழ்நாட்டின் பகுதியிலேருந்து ரவுடியை கொண்டாந்து சென்னையில் இறக்கியிருக்கான். மோசமான ரவுடிகளை சென்னையில் இறக்கியிருக்கான். யாருக்கும் தெரியாது. அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இந்த போட்டி போடுறது இது பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. அவன் ரவுடி கூட்டம், மோசமான கூட்டம், கொலைக்கு அஞ்சாதவன். அடியாளோட கொண்டாந்து இறக்கிட்டான்.
இந்த உதயநிதி கூப்பிட்றாரு, அங்கே கூப்பிட்றாரு, மவுண்ட் ரோடு போகிறாருன்னு எங்கேயும் போகாதீங்க. உதயநிதி வீட்டு வாசல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் போகாதீங்க. போலீஸும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். உங்கள் மத்திய அரசாங்கம் வேஸ்ட்டு. அவங்கள என்ன பண்ணாலும் அங்கேருந்து கண்டுக்கவே மாட்டான். அவன் அமித்ஷாவை கையில் வச்சுருக்கான். அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷாவை உதயநிதி கையில் வச்சுருக்காப்புல. ஜெய்ஷா வந்து இங்கே இந்தியன் கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டில் பெரிய பதவியில் இருக்காப்புல. அமித்ஷாவுக்கு உதயநிதிக்கு வந்து கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டில் இருக்கிற முக்கியமான ஆளுங்கள்லாம் தெரியும். ஸோ ஜெய்ஷாவை வச்சு அவங்க மூவ் பண்ணுறாங்க, கனிமொழியை வச்சு இவரை வச்சு மூவ் பண்ணுறாங்க. அமித்ஷாவை வச்சு கனிமொழியை வச்சு அமித்ஷாவை மூவ் பண்ணுறாங்க. அதனால் அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இதில் வந்து இவருக்கு அடுத்து யார், மோடிக்கு அடுத்து யாருங்கிற ஒரு போட்டி இப்போவே வந்துருச்சு. ஏன்னா இப்போ பாஜகவுடைய சட்டத்திட்டங்கள் படி 75 வயசுக்கு மேலே யாரும் பதவியில் இருக்கக்கூடாது. இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் வந்தால் மோடிக்கு 75 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறதுல வந்து அமித்ஷா தான் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கார். அப்படி அவர் தான் வரணுங்கும் போது இந்த திமுகவோட 23 எம்பி நமக்கு துணையாக இருக்கும்னு தான் அவர் கனிமொழியை கையில் வச்சுக்கிட்டு இவ்வளவையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி அங்கே போயிட்டு இருக்கு. அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையை அமித்ஷாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவரை காலி பண்ணணும்னு அமித்ஷாக்கெல்லாம் காய நகர்த்தினார். இந்த தடவை அண்ணாமலையை வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் விட்டு தூக்குறதுக்கு எல்லா வேலையும் அமித்ஷா பண்ணார். ஆனால் மோடி அண்ணாமலைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி அவரை மாற்றக்கூடாதுன்னு ஆதரவு கொடுத்து மோடியுடைய ஆதரவில் தான் நின்றுக்கிட்டு இருக்கார் அண்ணாமலை. ஸோ அமித்ஷா மோசமானாலும் உங்களை கவுத்தணும்னு பார்க்குறாப்புல. கொள்கை இதெல்லாம் விட்டு கொடுத்துருவார். நாளைக்கு அவர் பிரதமர் ஆகிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ மத்திய அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு உதவியும் அண்ணாமலைக்கு கிடைக்காது. இது ரவுடி கூட்டம், போய் மாட்டாதீங்க. எங்களுக்கு கிடைத்த தகவல் பெரிய ரவுடியெல்லாம் கொண்டாந்து இந்த சென்னையில் இறக்கிட்டாங்க. இந்த ரவுடி கலாச்சாரம் ஆரம்பத்தில் கருணாநிதிக்காவது பண்ணது. இதில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எம்ஜிஆர் ரொம்ப பாதிக்கப்பட்டார். ஆர்டி சீதாபதிங்கிறவரை வச்சுக்கிட்டு வட சென்னையில் இருக்கிற அத்தனை ரவுடிகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து ஜேபிஆர்னு சொல்லி வட சென்னையை சேர்ந்தவரை கொண்டாந்து அவங்களோட மோதினார். அவர் கூட ரொம்ப மோத முடியலை. ஏன்னா அவருக்கு வன்முறையில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. வன்முறைன்னா யோசிப்பார். ஸோ ஜேபிஆர் வச்சு கொஞ்சம் தடுப்பு நடவடிக்கை மட்டும் பண்ணார். அவங்க அடித்தா அதை தடுக்கிற மாதிரி அதுக்கு தான் அவர் பண்ணார். அதுக்கு மேலே அந்த லிமிட்டுக்கு மேலே அவரால் போக முடியலை. ஜெயலலிதா வந்து அடித்த அடியில் இவங்க ரவுடியெல்லாம் ஓடிட்டான். ஜெயலலிதா வந்து மதுசூதனனை வச்சாங்க. அவங்க எல்லா லெவல்லையும் ரவுடி வச்சோன்னா அப்போ தான் அடங்கி இருந்தான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். எல்லா கட்சிகளுமே ஒரு ரவுடியை கையில் வச்சுருப்பாங்க. காங்கிரஸ்காரன் கூட ராயபுரம் மனோங்கிறவரை வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபி இந்த சமூக விரோதிகள் கொலைகேசில் சம்மந்தப்பட்டவன் நிறைய பேரை எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. அவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அவங்க முன்னாடி நிற்க முடியாது. அவன் பரம்பரையாக ரவுடித்தனத்தை பண்ணுறாங்க. அதனால் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இந்த இப்போ ட்ரெண்டெல்லாம் தூக்கி போடுங்க. வார்த்தை போரெல்லாம் வந்து காரியத்தில் நடத்துங்க, காரியத்தில் பாருங்கள். மக்கள் மனதை கவரக்கூடிய அளவில் நடந்துக்கங்க. இந்த சமூக விரோதிகள்கிட்ட போய் பண்ணாதீங்க. நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு அரசியலை கொடுங்கள். 2 கட்சிக்கும் இதைத்தான் சொல்கிறேன். இதுதான் நம்முடைய முதல் கருத்து. அடுத்தது, அன்பில் மகேஷ் திடீர் பெல்ட்டி அடிச்சிட்டார். கல்வித்துறை மந்திரி, பள்ளி கல்வித்துறை மந்திரி. அதாவது பாடத்திட்டத்துக்கு வெளியே இந்தியை கற்றுக்கொள்கிறதுக்கு முயற்சி செய்யணுமா? அது என்ன பாடத்திட்டத்துக்கு வெளியே? மாணவர்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து வரும்போது தான் கற்றுக்குவான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு, டிகிரி முடிச்சுட்டு, இதை முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்தியை போய் கற்றுக்குவானா? அப்படி இல்லாத உங்கள் ஸ்கூலே தேவையில்லை, இழுத்து மூடுங்க உங்கள் ஸ்கூலை. கல்வியெல்லாம் வச்சுக்கிட்டு வெக்கமாக நடத்தாதீங்க. நடத்துவதற்கு தகுதி இல்லாத முட்டாள்கள் கூட்டம் வச்சுக்கிட்டு கல்வியை நடத்திக்கிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாள் துணைவேந்தர் சொல்கிறார், என்னையா அப்படி பண்ணுறாங்க அரசாங்கம்? இப்படி போட்டு படிக்கிறவங்கன்னா படிக்க விடாமல் ஃப்யூச்சரை கெடுத்துக்கிட்டு இருக்கானே. அவர் பெரியவர், டாக்டரேட் வாங்கினவர் சொல்கிறார், எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளவு வாய்ப்புகளை குட்டிச்சவர் ஆக்கிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம தலைமுறையை முன்னேறதே தடுத்துருக்கான். அவன் இன்னமும் திருந்த மாட்டேங்கிறான். இப்போ அவர் அரசியல் சார்ந்தவர் இல்லை. அவர் அரசியல் சாராதவர். வீடியோவில் பேசலை, அறிக்கை அவர்கிட்ட இருக்காது. வீடியோவில் பேசுகிறத அவங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு ஜீனியஸ் அவங்கெல்லாம், மிகப்பெரிய அறிவாளிகள் அவங்கெல்லாம். இவங்களாம் இருந்தவங்க, துணைவேந்தராக இருந்தவங்க, மாணவர்களை பார்த்தவங்க, வேலைவாய்ப்பை பார்த்தவங்க, பல பாடத்திட்டங்களை பார்த்தவங்க. அவ்வளோ ஆளுங்க சொல்கிறாங்க. அவர் அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறார். இப்படி வந்து சேர்ந்துட்டாங்களே நம்ம அரசியல்வாதிகள். முட்டாள்களின் கூட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம். நான் பேசுனதை விட மோசமாக பேசியிருக்கேன். இவங்க யார் நம்மளை கேட்குறதுக்கு, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கேட்குறதுக்கு? இவன் யார்? இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அவன் இந்தியா படிக்க சொல்கிறான்.
ஏதாவது ஒரு மொழியை பிடிக்க சொல்கிறான்னா எல்லா முட்டாள்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்தியை படிக்க மாட்டேன். உங்களுக்கு எவனுக்குமே யோசிக்கிறதுக்கு அந்த பிரகாஷ்ராஜ்னு ஒரு ஆள், மூன்றாந்தர ஆள், அவன் இந்த சினிமாவில் நடிச்சுக்கிட்டு தெரிகிற ஆள், அவர் வந்துக்கிட்டு இந்தியை கற்கக்கூடாது. இந்தியை அமையாக கற்றுக்கிறேன்னு சொன்னான். ஏதாச்சும் ஒரு மொழியை கற்றுக்கிறேன்னா எல்லா பேரும் மண்டையில் மூலங்க கிடையாது. எல்லா பேரும் திருப்பி இந்தியை கற்றுக்க சொன்னேன். இந்தியை எங்கேயா கற்றுக்க சொன்னான்? மூணாவது ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கிறேன்னா மக்களை திசை திருப்புறீங்களா? இல்லை, அதான் கேட்டேன். முட்டாள்களா இல்லை நீங்கள் முட்டாள்கள் மாதிரி நடிக்கிறீங்களா? இப்போ இந்த அதிமுக வந்துருச்சு கூட்டத்தில். அதான் பார்த்தேன், எடப்பாடி என்னடா சும்மா இருக்காரு. எடப்பாடி அவருக்கு எம்ஜிஆர்னால என்னன்னு தெரியாது, ஜெயலலிதானால அவங்கெல்லாம் என்ன பேசுனாங்கன்னு கேளுங்க. இதாக சொல்லலை அதிமுக தான். அவர் சொல்கிறார், நம்ம சொன்ன முதைய உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சா? புதிய கல்வி திட்டத்தை கொடுத்து அமுல்படுத்தினா தானே அவன் வந்துக்கிட்டு இது கல்வி உதவித்தொகை கொடுக்குறேங்கிறான். நீ அமுல்படுத்த மாட்டேன்ட்டு எனக்கு உதவித்தொகையை கொடுன்னு கேட்குறிய, நீ என்ன மனநிலை பாதிக்கப்பட்டவனான்னு கேட்டோம். இப்போ எடப்பாடி ப்ரூவ் பண்ணிட்டார். அவரும் சொல்கிறாரு, புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்க முடியாது, இந்தியை படிக்க முடியாது, இந்த புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்க முடியாது. எவனுமே புதிய கல்வி திட்டம்னு பேச மாட்டேங்கிறான். அதுதான் நம்ம இதில் இந்தின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கான். பிரச்சனையை இந்திக்கு அல்ல, பிரச்சனை புதிய கல்வி கொள்கைக்கு தான், புதிய கல்வி திட்டத்துக்கு தான் பிரச்சனை. புதிய கல்வி திட்டத்தில் தான் மூணாவது ஒரு பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க, மூணாவது ஒரு மொழியை கற்றுக்கங்கிறாங்க. இவன் முடியாது, உன் புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன்னா விடுறான்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, விடுறான்ட்டான் மத்திய அரசாங்கம். இவன் திருப்பி புதிய கல்வி திட்டத்தை விட்டுட்டு இந்தியை கற்றுக்க. இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த எடப்பாடியும் சேர்ந்தார். நான் சொன்னேன், படித்தவங்க அவங்களுக்கு தான்ப்பா தெரியும், தப்பாக நினைக்காதீங்க. எடப்பாடி என்ன மண்டி வச்சுட்டு இருந்தவர் நீங்கள், உங்களுக்கு ஒரு 4 வருஷம் ஒரு முதலமைச்சராக இருந்தீங்களே, நீங்கள் போய் சொல்லலாமா? இதை மட்டும் நிதியை மட்டும் என்கிட்ட கொடுன்னு கேட்கலாமா? அவங்க தான் மனநல பாதிக்கப்பட்டவங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா எடப்பாடிக்கு? எம்ஜிஆர் என்ன சொன்னார் இந்தியை பற்றி பேசுனதுக்கு? இந்தி திணிப்புக்கு நாங்கள் எதிரி, அப்படி தான் சொன்னார். இந்தியை திணிக்கக்கூடாது, அவர்கள் விரும்பி படிக்கிறது தான் கரெக்டுன்னாரு. இப்போ உங்களை திணிக்க வாசிக்கிறான், ஏதாச்சும் ஒன்று படிங்கிறான், நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. அது திணிப்பா? ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடிக்கு தான் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள்ட்ட நீங்கள் பேசவே பயப்படுவீங்க, காலில் அப்படி தரையில் விழுந்து கும்பிடுவீங்க, உங்கள் தலைவர்கள்லாம் எல்லாம் இதில் விழுந்து கும்பிடுவீங்க. ஜெயலலிதா என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியுமா? மார்க்கண்டேய கஜ்ஜு சென்னையில் வந்து முன்னாள் தலைமை நீதிபதி, சென்னை ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி ஒரு தடவை ஜெயலலிதா அவர்களை நேரம் பார்த்தார். அவர் வட இந்தியாவை சேர்ந்தவர், மார்க்கண்டேய கஜ்ஜு. இன்னும் உயிரோடு இருக்கார், டெல்லியில் தான் இருக்கார். எடப்பாடிக்கு தெரியணும்னா நான் ஃபோன் நம்பர் தரேன், கூப்பிட்டு பேசிக்கணும். என்ன சொன்னார் தெரியுமா? மார்க்கண்டேய கஜ்ஜு ஜெயலலிதா அவர்களை பார்க்குறாரு. அவங்க ஜெயலலிதா இங்கிலீஷ் அருமையாக பேசுவாங்க, இவர் தலைமை நீதிபதி இல்லை, அவருக்கு இங்கிலீஷும் நல்லா பேசுவார். வேணும்னு என்ன பண்ணியிருக்காரு, ஹிந்தியில் பேசியிருக்காரு. உடனே ஜெயலலிதா அவர்கள் அவர் சொல்கிறாரு, தூய்மையான ஹிந்தி பேசுனாங்க, இலக்கணத்தோடு உள்ள இந்தியா பேசுனாங்க அவங்க. என்ன அப்படி பேசணுன்னு இவர் கேட்டிருக்காரு. இவ்வளவு அழகாக நீங்கள் ஹிந்தி பேசுகிறீங்க, இவ்வளவு இலக்கணத்தோடு ஹிந்தி பேசுகிறீங்களே, இந்தியை ஏன் எதுக்குறீங்க அப்படின்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாது, 1965 அப்போ இருந்த காங்கிரஸ் மத்திய அரசாங்கம் இந்தியை திணிச்சாங்க, இந்தியை படித்து தான் ஆகணும்னாங்க. அதைத்தான் நாங்கள் விரும்பலை, அதைத்தான் நாங்கள் எதிர்த்தோம். மக்களாக விரும்பி இந்தியை அவங்க படிக்கிறதுல எந்தவித எதிர்ப்பும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. எடப்பாடிக்கு தெரியணும்னா மார்க்கண்டேய கொஞ்சம் ஃபோன் நம்பர் தரேன், பேசுங்க. கட்சியோட கொள்கை, நம்ம தலைவர்கள் என்ன கொள்கையோடு இருந்தாங்கங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதுக்குள்ளே அவர் ஜெயக்குமார் நான் போராட்டம் பண்ண மொழி போராட்டம் பண்ணுவாங்கன்னா, போராட்டம் பண்ண தெரியாது, கூட்டிகிட்டு வாங்க உங்கள் போராட்டத்தை, எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம். 1000 ரூபா கொடுத்து தான் கூட்டணும். உண்மையான அதிமுகக்காரன் வருவானா? எம்ஜிஆருக்கு எதிராகவும் ஜெயலலிதா கொள்கைக்கு எதிராகவும் வருவானாமன். அதனால் அதிமுக சொல்கிறேன், தலைவர்கள் இவ்வளவு ஒன்றும் தெரியாதவங்களாக இருக்கீங்களே, புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி வேணும், படிப்பு வேணும். நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இது பெரிய விஷயம், கல்வி விஷயம். புதிய கல்வி திட்டத்தை யாருக்குமே சரியாக தெரியல. புதிய கல்வி திட்டம்னா என்னென்ன புரியல, அவ்வளோ பெரிய இந்தின்னுக்கிட்டு இருக்கான். அந்த வரிசையில் எடப்பாடியும் சேர்ந்து விட்டார் என்பது மிக 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 வருத்தத்துக்குரியது. புதிய கல்வி திட்டத்தை ஆதரிங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக சொல்கிறேன், மாணவர்கள் நலனுக்காக சொல்கிறேன். படிக்காதவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. அந்த முன்னாள் முதல் துணைவேந்தர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர், அவர் இதை படிங்க அறிக்கையை, படித்தவங்க அறிக்கையை படிங்க.
இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் படிக்காதீங்க, ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. அவர்களை போல படித்தவங்க தான் படிங்க. இதுக்கிடையில் அவர் கமலஹாசன் வழக்கம் போல குழப்பம். அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கும் தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு எந்த மொழி தெரியும்னு தமிழனுக்கு தெரியுமா, அதை முடிவு செய்யும் திறமையும் அவனுக்கு உண்டான். தயவு செய்து விளையாடாது. இல்லை யாரும் சொல்கிறாருன்னு இவர் ஆதரிக்கிறாரா எதுக்கிறாரான்னு தெரியல. பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும், தமிழனுக்கு தெரியாதா தனக்கு எந்த மொழி வேண்டும் எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு. ஆனால் இவர் சொன்ன வார்த்தை புதிய கல்வி திட்டத்தை ஆதரிக்கிறார். எப்படின்னா, தனக்கு எந்த மொழி தெரியும்னு தமிழனுக்கு தெரியுமா, அது அவன் சரியாக தேர்ந்தெடுப்பானா. அப்போ அவர் என்ன சொல்கிறார், 3வது மொழி என்ன மொழி, நீ எந்த மொழி எடுத்துக்கிறான்னு தமிழன் கையிலேயே விட்றாங்க, மாணவர்கள் கையிலேயே. அதை தான் சொல்கிறார். அவர்களுக்கு தெரியும், அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் விளையாடாதீங்கன்னா திமுகவுக்கு எதிராக சொல்கிறார். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். தமிழனுக்கு தெரியுமையா, தனக்கு எந்த கல்வி வேணும்னு தமிழனுக்கு தெரியும், தனக்கு எந்த மொழி வேணுங்கிறது தமிழனுக்கு தெரியும். அதை விளையாடாதீங்க அப்படின்னா அவர் புதிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக அறிக்கை வர்றாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அடுத்து திருமாவளவனை பற்றி ஒன்று வந்தது. அவர் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாருன்னு இன்றைக்கி கேட்டால் அவர் பதில் சொல்கிறார், நான் ஒன்று ஸ்கூல் நடத்துகிறேன், எங்கள் சொந்த இடத்துல ஸ்கூல் வச்சுருந்தாங்க, மூடிட்டாங்க, இப்போ திருப்பி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது. நான் நடத்துகிறேங்க, எங்கள் இடத்துல ஒருத்தர் நடத்துகிறாரு, நடத்த துவங்கி இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க, பெயர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்கள் இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இப்போ முக்கியமான இடம் ஏன் சொந்த இடத்துலங்கிறார. சென்னையில் சொந்த இடம்னா பல கோடி பெறும். திருமாவளவன் ஆட்சியிலேயே இல்லை. பல கோடி பெருமான இந்த நிலம் இவருடைய சொந்த இடம் எப்படி வந்தது? ஆட்சியில் இருக்க அரசியல்வாதிகளை தான் கேள்வி கேட்கணும்னு இல்லை, ஆட்சிக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற அரசியல்வாதிகளையும் கேட்கலாம். திருமாவளவனுக்கு அவ்வளோ பெரிய இடம் சென்னையில் எப்படி வந்தது, என்ன வருமானம் சொல்லுங்கள். வெளிச்சம்ங்கிற டிவி நடத்துகிறீங்களே, எங்கேருந்து வருமானம் வந்தது சொல்லுங்கள். அது எதிர்க்கட்சிக்காரவங்க எல்லாம் பணக்காரங்களாகிட்டாங்க, ஸ்கூல் வைக்க கொடுக்குறாங்க. அவர் நினச்சிட்டாரு ஸ்கூல் வைக்கலைன்னா நம்மளை ஆள விட்டுருவான் அப்படின்னு. என்ன தோண்டி எடுக்கிறோம், ஸ்கூலை தோண்டி எடுத்தால் நிறைய கதை வரும், அப்போ பேசுகிறோம். அதனால் எல்லாம் நடிக்காதீங்க அரசியல்வாதிகள். திருமாவளவன்லாம் படித்தால் இல்லை, நீங்கள் நான் சொல்ல படிக்காத அரசியல்வாதி லிஸ்ட்டில் நீங்கள் வர மாட்டீங்க. நீங்கள் படித்தவர் தானே. ஃபாரன்சிக் சயின்ஸில் தடையறிவு துறையில் வேலை பார்த்தாள். உங்களுக்கு ஓரளவு படிப்பறிவு உண்டு. கிராஜுவேட்டு, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டுன்னு நினைக்கிறேன், முதுகலை படிப்பை படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தோடு நீங்கள் சேரலாமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நம்ம வருங்கால மாணவர்களுக்கு 3வது ஒரு மொழி படிச்சுக்கிறது தப்பா? அவனுக்கு அந்த உரிமையே கொடுக்காமல் தட்டி பறிக்கிறது அவனுடைய வருங்காலத்தை குழி தோண்டி புதைக்கிறது ஆகாதா? திருமாவளவன்லாம் யோசிங்க. நான் எதுக்கு இவ்வளோ கத்துறேன்? இந்த புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வர்றதுனால எனக்கு என்ன லாபம்? இந்திய மற்றவன்லாம் படிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? மாணவ சமுதாயம் நல்லா இருக்கணும், வருங்கால தமிழ்நாடு நல்லா இருக்கணும், வருங்கால இளைஞர்கள் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை தானே. இல்லைன்னா எங்களுக்கு என்ன இருக்குது? ஸ்டாலின் கத்துறாருன்னா அந்த 2000 கோடி அடிச்சிடலான்னு பார்க்குறாரு, ஒரு சுருட்டிடலான்னு பார்க்குறாரு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, படிக்காத கூட்டம். அதனால சொல்கிறேன், திருமாவளவன் போன்ற படித்தவர்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் பார்த்து இது பண்ண வேணாமா? அன்புமணி ராமதாஸ்லாம் டாக்டர்னு சொல்கிறாங்க, டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க. நீங்கள்லாம் படித்த அரசியல்வாதியில் வருவீங்கல்ல, யோசிங்க. ஒரு 3வது திட்டு மாணவனை நல்ல ஒரு பல மொழிகளை படிக்க வைக்கிறது தப்பா? இந்திய திணிக்கவா செய்கிறாங்க? 3வது மொழி இந்தியைத்தான் படிக்கணும்னு சொன்னான்னு வைங்க, நான் உங்களோட சேர்றேன், நான் இதை எதிர்ப்பு குரல் கொடுக்குறேன். அவன் சரியாக தானே சொல்கிறான். அதனால் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையினால்தான் நான் இவ்வளோ விஷயங்களை வேதனையுடன் பதிவு செய்கிறேன். இல்லாவிட்டால் யார் என்ன படித்தா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நானும் வரலாம்ல. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம், ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சுட்டோம். அப்போ மக்களுக்கு நல்ல விஷயங்களை தானே சொல்லணும். அதற்காகத்தான் இவ்வளவு விஷயங்களை நான் பதிவு செய்கிறேன். அடுத்தது சென்னையில் பையனூர்னு ஒரு இடம், அதெல்லாம் இப்போ டெவலப் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் கூட கோடிக்கணக்கில் ஒரு கிரவுண்டே போக ஆரம்பிச்சிருச்சு, கோடிக்கணக்கான ரூபாயில். இந்த கருணாநிதி இருக்கும்போது ஊரான் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அரசாங்க நிலத்தை பூரா தாரவாத்து கொடுப்பார். இவருக்கு ஓட்டு போட்டால் இவருக்கு என்ன அதிகாரம்? அரசாங்க நிலத்தை 3வது ஆளுக்கு தாரவாத்து கொடுக்க. உதயநிதி சொல்வீங்களா, உங்கள் அப்பம் வீட்டு சொத்தா இதாகும்? அதை தான் கேட்குறேன். உங்கள் கருணாநிதிக்கு என்ன அப்பம் வீட்டு சொத்தா இல்லை பாட்டு வீட்டு சொத்தா? அரசாங்க நிலத்தெல்லாம் தனியாக இருக்குது, தாரவாத்து கொடுக்குறாரு. யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தா? உங்கள் கோபாலபுரத்தையும் வேளச்சேரியும் தாரவாத்து கொடுங்க.
செனட் ஆஃப் ரோடு தாரை வார்த்து கொடுங்க. கொள்ளையடித்த பணத்தை வந்து தாரை வார்த்து கொடுங்க. அரசாங்க நிலத்தை தாரை பார்த்து கொடுக்க உங்கள் தாத்தாவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பெசன்ட் நகரில் எவ்வளோ முக்கியமான இடம், ஒரு கிரவுண்டு 10 கோடி. தனக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் அவருடைய சொந்த டாக்டர் கோபாலுக்கு 1.5 கிரவுண்டு, வைரமுத்துக்கு 1.5 கிரவுண்டு, அவருடைய பிஏ செக்ரட்டரி ராஜமாணிக்கத்துக்கு 1.5-2 கிரவுண்டு, இப்போ வேண்டிய போலீஸ் ஆஃபீஸர் ஜாஃபர் சேட்டுக்கு 1.5-2 கிரவுண்டு. யார் நிலம், யார் இந்த ஆளுக்கு யார் இந்த இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தா? அங்கே வந்துக்கிட்டு கார்பரேஷன் உங்களுக்கு சென்னை கார்பரேஷனுக்கு, சென்னை மாநகராட்சிக்கு பில்டிங்கெல்லாம் வாடகைக்கு இருக்காங்க. அதை சுற்றி இருக்கிற இடத்துல அரசாங்கம் வாடகை கொடுக்குது. அரசாங்க நிலத்தை அங்கே கொண்டாந்து கார்பரேஷன் ஆஃபீஸை வச்சுருக்கலாமே, அரசாங்க அலுவலகம் எத்தனையோ வச்சுருக்கலாமே. வேண்டியவர்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு இவருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தாங்க? எல்லாத்தையும் பணக்காரனுக்கு அவர் கொடுத்தது ஒரு ஏழைக்காக கொடுத்தாரு? இல்லை ஒரு 2 கிரவுண்டில் ஒரு 50 ஏழைகள் இருக்கிற மாதிரி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி கொடுத்தாரா? அப்போ நாம் மக்கள் மேலே அக்கறை இருக்கான்னு சொல்ல எல்லாம் பணக்காரன். அதில் வாங்கினவன் பூரா பணக்காரன். ஆல்ரெடி 2-3 வீடு வச்சுருக்கிறவன் இன்றைக்கி 10 கோடிக்கு போகுது. இதே மாதிரி இப்போ சென்னை பையனூர் அங்கே டெவலப் ஆகிடுச்சு. மகாபலிபுரத்துக்கிட்ட அங்கேயே கோடியேட்ட இது பண்ணிடுச்சு. அங்கே 60 ஏக்கர் நிலத்தை திரைத்துறையினர் சினிமாக்காரங்களுக்கு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது வீடு கட்டிக்க கொடுத்துட்டார். 60 ஏக்கர் யாருடைய பணம், யாருடைய சொத்து? திருவாரூரில் எப்படி இருந்தீங்க? 60 ஏக்கர் இன்னொருத்தருக்கு கொடுக்குற நிலைமையிலையா இருந்தீங்க? கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆட்சி பொறுப்பை கொடுத்தா இப்படியா தாரை பார்த்து கொடுக்கும்? 60 ஏக்கரை சினிமாக்காரன் கொடுத்துருக்காங்க. சினிமாக்காரங்க அதில் வீடே கட்டலை. 3 வருஷம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் சினிமாக்காரங்க வந்து அங்கே அந்த 60 ஏக்கர் எங்களுக்கு கொடுங்கன்னா துறை இப்போ பேரன் தாரை வார்த்து கொடுக்குறாரு. அந்த 60 ஏக்கரை திருப்பி திரைத்துறை கொடுங்க. 60 ஏக்கர் கொடுக்குறது நீங்கள் யாரையா? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உங்கள் சொந்த சம்பாதிச்சு நோபல் ஸ்டீல் லிமிட்டெடுன்னு சொல்லி இதில் வச்சுருக்கீங்கல்ல துபாயில், அந்த இதை விற்று கொடுங்க ஏழைகளுக்கு. திரைத்துறையினரில் இப்போ அதுதான் சொல்கிறேன், திரைத்துறையில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, வீடு இல்லாமல் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அங்கே வீடு கொடுப்பான்? திரைத்துறையில் இருக்கிற பெரிய ஹீரோயின் இவங்களுக்கு வேண்டியவங்க இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. 60 ஏக்கரில் வந்து பலமாடி கட்டிடம் கட்டி ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு அங்கே இலவச குடியிருப்பு கட்டி கொடுக்கலாம். அதனால் கடுமையான கண்டனத்தை உதயநிதிக்கு சொல்லுவோம். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தாரு? தமிழ்நாட்டு மக்களின் சொத்து. 60 ஏக்கர் எத்தனை கோடி பெறும்? இங்கே கிட்டத்தட்ட 1000 கோடி பெறும். அதனுடைய இது இப்போ அங்கே விலை அதிகமாகிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே வீடு கட்டாமல் இருந்தவங்க கூட சும்மா அதில் ஒரு பிளாட்டை வாங்கிட்டு வெளியில் விற்றுலான்னு பார்க்குறாங்க. வீடாக கட்ட போகிறாங்க, ஆளுக்கு ஒரு பிளாட்டை வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் வெளியில் வைப்பாங்க. அதுக்கு வீடு இல்லா ஏழைகளுக்கு அதை கட்டி கொடுக்கலாம். பட்டியலினத்து மக்கள் எத்தனையோ பேர் பாவம் குடிசையில் தங்கியிருக்கான் சென்னையில் வெள்ளம் வந்தால் முதல்ல பாதிக்கப்படுறவன் அவன் தான். அவனை மாதிரி ஆளுக்கு அங்கே போய் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி நீங்கள் இது பண்ணிடலாம்ல. திரைத்துறையினருக்கு கொடுக்குறீங்களா? அது ஒழுங்கான ஆளுக்கு போய் சேருமா? திரைத்துறையில் இருக்கும் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஏழை திரைத்துறையினருக்கு அது போய் சேருமா? அதனால் கடுமையான கண்டனத்தை இதுக்கு தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் வீட்டு சொத்து இல்லை தமிழ்நாடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு சொத்து இல்லை. நீங்கள்லாம் எப்படி இருந்தீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருந்து எப்படி வந்தீங்கன்னா உங்கள் நிலைமையில் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். அன்றைக்கி ஆரம்பத்தில் நீங்கள் இருந்த நிலைமையில் நிறைய பேர் இருக்கான், வீடு இல்லாமல் இது இல்லாமல். அவர்களுக்குத்தான் இந்த இதெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற கண்டனத்தை உதயநிதிக்கும் ஊமைத்துறையாக இருந்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் இப்போ சமீப காலமாக ஊமைத்துறை ஆகிட்டார். வாயவே திறக்கிறதில்ல, பையன் பேசுகிறார். எப்போவாச்சும் முக்கியமானது வந்துக்கிட்டால் அது மட்டும் வந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு. அதனால் 60 ஏக்கரை பற்றி வாயை திறங்க, இதை ரத்து செய்யுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, பட்டியலிருந்துன்னு சொன்னேன். நான் சாதாரண ஜாதியில் இருக்கிறவனும் ஏழை இருக்கான், குடிசையில் இருக்கிறவங்க இருக்கான், அப்படி ஆளுகளுக்கு கொடுங்க. அதனால் இதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.